நெஞ்சுங்களே, ஹாப்பி தேர்ஸ்டே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். என்னுடைய கணவரும் நல்ல சுகமாக இருக்கிறார். இன்றைய தாட்ஸ் உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பற்றி, நன்றி பற்றி. தேங்க்யூன்றது ஒரு அழகான அருமையான ஒரு, நான் சொல்லுவேன், ஒரு புனிதமான வார்த்தைண்டு. அந்த தேங்க்யூ மனசுலேருந்து வர வேணும். நாங்கள் நினைப்போம், எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பெருசாக தேங்க்யூ சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு நாங்கள் நினைப்போம். ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குத்தானே, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குத்தானே, அதனால் தேங்க்யூ சொல்லாமலே அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்கன்னு நாங்கள் நினைப்போம். சரிதான். சில டைம்ஸில் பேசாமலும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய அன்பு நெஞ்சங்களுக்கு, அன்பு உறவுகளுக்கு அவங்க புரிந்து கொள்ளுவார்கள். அது சரிதான். ஆனால் நாங்கள் சொல்கிற அந்த நன்றியில், அந்த சொல்லும் பொழுது இருக்க நன்றியில் ஃபார்மாலிட்டிஸ், சும்மா ஒரு முக பாவனைக்காக சொல்வது இல்லை. அது மனசார நாங்கள் சொல்லும் பட்சத்தில் அது அவங்க கேட்கும்போது அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்ன சந்தோஷம் ஏற்படும் என்றால், நம்ம இப்படி செஞ்சிருக்கிறோம், இதை கூட அவங்க நினைச்சு நமக்கு நன்றி சொல்கிறாங்க, உரிமையோடு நன்றி சொல்கிறாங்க. இது அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணியிருக்கு நாங்கள் செஞ்ச விஷயம் அப்படி என்று அவங்க நினச்சி சந்தோஷப்படுற அந்த தருணம் தான் அது. அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க எங்ககிட்ட இருந்து. உண்மையிலேயே எங்கள் மேலே அன்பு இருந்து சேரவங்க நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நன்றி மனசாலேருந்து வரும் பட்சத்தில் அந்த நன்றியே அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும். என்ன திருப்தியாக இருக்கும்? அது நாம் செஞ்ச விஷயத்தால் இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டாங்களே, இது பிரயோஜனமாக தான் இருக்குது, இல்லை இதை பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டு தானே எனக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். நன்றி என்றது இப்போ கணவன் மனைவிக்கு இடையில், சகோதரர்கிடையே, அம்மா அப்பாவுக்கு இடையில், நண்பர்கள் நண்பிகளுக்கு இடையில், இதெல்லாம் சகஜமாக சொல்லலாம். வெளியாட்களுக்கு தான் நன்றி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே நம்ம கூட இருந்து பயணிக்கிற நெஞ்சங்களுக்கு நம்ம நன்றி சொல்லத்தான் வேணும். ஒரு சிம்பிள் தேங்க்யூ. ஆனால் அந்த நன்றி மனசுலேருந்து வர வேண்டும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருக்கக்கூடாது. அப்போ எங்கள் கூடயே இருந்து பயணிக்கிறவங்க எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விஷயங்கள் செய்வாங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன திருப்பி செய்ய முடியும்? அவங்க செய்கிற அந்த விஷயத்தை நாங்கள் மனசில் வச்சுருக்கிறோம்ன்றதை ஒரு வார்த்தையால் நாங்கள் சொல்லி அவங்கள மகிழ்விக்க போகிறோம், அவ்வளோந்தான். நானும் என் கணவரும் அதை ரொம்ப கடைப்பிடிக்கிற ஒரு விஷயந்தான் இது. உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் கடைப்பிடிங்க. சில பேர் கடைப்பிடித்து கொண்டிருப்பீங்கள், அவர்கள் எங்களோட ஆமோதிப்பார்கள்னு நினைக்கிறேன். என்னுடைய கணவர் எனக்கு சொல்லுவார் சில நேரத்தில் நன்றி அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தையும் அவர் நினைச்சு எனக்கு நன்றி சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு அவரை அந்த நேரத்தில் தூரமான விதம் உறவாக தெரியாது, என்னத்துக்கு எனக்கு நன்றி சொல்கிறாருன்ற அப்படி நான் நினைக்கிறது இல்லை. இதை கூட என்னுடைய கணவர் கவனிச்சிருக்கிறார். இதை கூட என்னுடைய கணவர் மகிழ்ச்சி அடைந்து கவனித்து அவர் மனசில் வச்சு எனக்கு நன்றி சொல்கிறார். அந்த அன்பு தான் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். முந்த நாள் நான் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணேன் நினைக்கிறேன், முந்த நாள் அப்போது எனக்கு கொஞ்சம் அன்றைய நாள் காலமை எனக்கு, நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாலும் நான் கொஞ்சம் விசிட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது இருந்தது ஒர்க் சம்மந்தமாக. அப்போது நான் கொஞ்சம் சோர்ந்திருந்தேன். நான் அன்றைக்கு கொஞ்சம் டயர்டாக போயிட்டேன். அப்போ என்னுடைய கணவருக்கு அன்றைக்கு லீவு. அப்போ அவர் சொன்னார், நானும் உன்னோட அப்போ நான் ஒரு மணித்தியாலும் கார் ஓடி தான் என்னுடைய விசிட்டுக்கு போயிட்டு வர வேணும். ஆஃபீஸில் இல்லாத பட்சத்தில் நான் வீட்டிலேருந்து அங்கேருந்து என்னுடைய விசிட்டுக்கு போகிறதால ஒரு மணித்தியால கார் ஓட்டம் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், காலையில் இங்கே பாரு, நானும் உன்னோட வாரன், நான் காரில் வெயிட் பண்ணுறேன், நீ என்னுடைய விஷயங்களை முடிச்சுட்டு வா, நாங்கள் திருப்பி வீட்டை போகிறோம்ண்டு. அந்த ஒரு சின்ன விஷயம் அவருக்கு அது சின்ன விஷயமா இருந்தது. அவர் நன்றியை கூட எதிர்பார்க்கல. ஆனால் நான் அப்போது நன்றி மனசார சொன்னேன். நான் காலமை அந்த உதவி அன்று இல்லை, அந்த மனசில் அவர் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டார். அந்த சந்தோஷத்தை உடனடியாகவே நான் அவருக்கு நன்றியாக சொன்னேன் நான். ஆனால் அவர் என்னோட அந்த காரில் வெயிட் பண்ணி இருந்துட்டு, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு நாங்கள் திருப்பி வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பூரிப்பாக இருந்தது.
அந்த பூரிப்பில் நான் சொன்ன சந்தோஷமான நன்றி பல. நான் சொன்னேன், ஓ டேடா நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைய நாள் கொஞ்சம் பலுவான நாளாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் உங்களுடைய இந்த செயல் எனக்கு மனசில் சந்தோஷம் தருது, இந்த வேலை கூட பலுவாக இருக்குல்ல, ஓட்டம் கூட பலுவாக இருக்கே இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த உண்மையான சந்தோஷத்தில் சொல்கிற நன்றி அவங்களுக்கு எங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவங்களுக்கு போய் சேரும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அண்ட் ரெகக்னேஷனை கொடுக்கும். அவங்களுக்கு நாங்கள் நினைக்கிறது தான் எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தேவையில்லைன்ட்டு. ஆனால் அது முக்கியம், அது ஃபார்மாலிட்டி இல்லை. எங்களுடைய மனசுலேருந்து வர நன்றிகள் அதை நாங்கள் உடனுடனே சொல்ல வேணும். அதில் சொல்கிறதுல அதை ஏற்றுக்கொள்றதுலையும் இருக்கிற ஆனந்தம் அலாதி. நாங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கிறோம், எங்கள் கூட இருக்கிற அன்பு உறவுகளுக்கு நன்றி சொல்வதில் என்ன கூச்சம் இருக்குது? அதில் இருக்கிற ஆனந்தம் சும்மா சொல்ல முடியாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் உங்களோட நான் பகிர நினைக்கிறேன். நன்றியை சொல்லுவோம். இது கணவர் மனைவிக்கு மட்டும் இல்லை, எல்லா உறவுக்கும் பொருந்தும். அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். இன்னும் நாங்கள் அவங்களுக்காக செய்யணுமென்று ஆசைப்படுவோம். எல்லாமே எங்களுக்கும் ஆசைகள் இருக்குன்னு தானே. எங்களுக்கும் இப்போ நாங்கள் செய்த விஷயங்கள் உண்மையிலே பிரயோஜனம் அடைஞ்சதா இல்லையாண்டு நாங்கள் ஆசைப்பட்டு கேட்க நினைப்போம் தானே. இது மனித இயல்பு தானே. இந்த மாதிரி விஷயங்களில் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் எதையும் எதிர்பார்க்காம செஞ்சாலும் ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த நபர் நாங்கள் செய்கிறது எங்கள் குடும்ப நபராக இருக்கும் பட்சத்திலோ இல்லை வெளிநபராக இருக்கும், அந்த நாங்கள் செய்கிற விஷயம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், ஆத்ம திருப்திப்படுத்தணும், உதவியாக இருக்கணும், ஒரு பிரயோஜனப்பட வேணுமெண்டு. அந்த பிரயோஜனம் அவங்க படும்போது அதை எங்களுக்கு சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பு அது சரியான எதிர்பார்ப்பு தானே. நீங்கள் என்னோட ஆமதிப்பீங்கள் என்று நினைக்கிறேன். இது ஒரு சிந்தனை என்னுடையது. உங்களோட பல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதை எதையும் நான் பாடமாக்கி கதைக்கிறது இல்லை. இந்த சிந்தனைகள் எல்லாமே என் மனசில் தோன்றும்போது உங்களோட சேர்ந்து அதை கதைச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். நான் உங்களுக்காக மட்டும் சொல்லவில்லை, நானும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். உங்கள் கூட நான் பேசி மகிழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ்லையும். என் நண்பர்களே, இன்றைய சிந்தனை அவ்வளோந்தான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இன்றைய நாளை நோக்கி போய்கொண்டே இருங்கள். வீக்கெண்ட் கிரியா வரப்போது தானே நான் சொன்ன மாதிரி. ஸோ எஸ், இன்றைக்கு யூகேயில் பெருசாக நல்ல வெதரண்டு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் மழையாகவும் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, இதுவும் அழகாக தான் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. வேலையும் செய்து கொண்டிருக்கிறதுபடியாக வெளியில் வெதர்ஸை பெருசாக என்ஜாய் பண்ண முடியலை தான். இன்றைய நாள் இப்படி இருக்கிறது நல்லது தானே. மரங்களுக்கு உணவு கிடைத்த மாதிரி இருக்கும், செடி கொடிகளுக்கு, அண்ட் ஆல்சோ நல்ல சுவாசம் கிடைக்குது. ஸோ எஸ், அப்படி நான் என்னுடைய நாளை வரவேற்று கொண்டு இருக்கிறேன். உங்கள் நாள் இனிமையாக அமையட்டும் எகெயின், அண்ட் see you in next video. Bye my lovelies, take good care of yourself. Take care. Bye. நன்றி, வணக்கம்.